ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவளுக்கு இப்போ பிரசவ வலி வந்துருச்சு. ஸோ குழந்தைக்கு பர்த் கொடுக்க போகிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப பரபரப்பாங்க. குழந்தைய டெலிவரி பண்ணுறதுக்கு அங்கே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோ லியோவை காமிக்கிறாங்க. அவனுக்கு சில மேஜிக்கல் சக்தி எல்லாமே இருக்குது. அங்கே அவனோட விங்ஸ் எல்லாமே அங்கே மாயமாக ஆரம்பிக்குது. அப்போ அங்கே ஒரு விஷயம் அவன் யோசிச்சுட்ருக்கான். உனக்கு பேபி பிறக்கும் போது உன்னோட இந்த சக்தி எல்லாமே உன்னை விட்டு போகும். நீ நீண்ட நாள் நல்லபடியாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நீ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கூடவே வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் நீங்கள் தேடி கண்டுபிடிங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு பர்த் குழந்தை பிறந்ததுமே அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்து அரண்டு அடித்து ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பேபி பிறக்கும் போதே அங்கே விங்ஸோட பிறந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிருது. இப்படியே கொஞ்சம் வருஷங்கள் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் அவங்க பையனோட சேர்ந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. சிக்கன் எல்லாமே சாப்பிட்டுச்சேக்கா. ஐயோ, மாஸ்டருக்கு மட்டும் தெரிஞ்சால் என்ன பண்ணுவாருன்னு சொன்னதோ, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம இப்போ எல்லாத்தையுமே அவர் வரவங்களையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம், அவருக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது அவங்க மாஸ்டர் பார்த்தா அங்கே அதை எல்லாமே இங்கே கேட்டுட்டு தான் வந்துட்டுருக்காரு. அவர் கோவமாயிட்டு, உங்களுக்கு என்ன தைரியம் தான் நீங்கள் இப்படி வேலை பண்ணிட்டு இருப்பீங்க, பாவம் மீன் வச்சுருந்தா இந்த மாதிரியா பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் இந்த மவுண்டன் ஏரியாவில் நீங்கள் இருக்கக்கூடாது, மரியாதையை கிளம்பி சிட்டிக்கு போங்கன்னு சொல்லிட்டு அடித்து அங்கேருந்து விரட்டி விட்டுறாரு. அவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து போகும்போது, ஐயோ நம்ம இப்போ என்ன பண்ணுறது, போகிறதுக்கு இடமே இல்லையே, நம்ம இப்போ போய் என்ன பண்ணுறது, யாரை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே சூச்சு சொல்கிறான், அம்மா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நான் தான் அதிக சக்திகள் உள்ளவனாச்சே, இப்போ பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா தீ பிடிச்சி அவங்க ஃபேஸ் ஃபுல்லாமே அங்கே கருப்பாகி போயிடுது. நம்ம ஹீரோயின் சரி வா போகலான்னு சொல்லிட்டு அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பஸ்ஸோ டாக்ஸியோ வந்தால் ஏறுறது கூட நம்மக்கிட்ட காசு இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஆமாம் என்கிட்ட சுத்தமாக காசு இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு கார் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே கீழே இறங்கி போய் அங்கே அந்த கார் இடிக்க வந்ததுமே அந்த பையன் வேகமாக அவன் சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி இங்கே காப்பாற்றி எழுறான். அப்போ நம்ம ஹீரோயின் ஆக்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணி எழுறா. ஐயோ எனக்கு கிட் ஆயிடுச்சு, எனக்கு பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே உள்ளேருந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே வெளியே இறங்கி விழுறான். அவனை பார்த்ததுமே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, எனக்கு ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணதில்ல, என்னை மேரேஜ் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், உனக்காக தான் நான் இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருந்தேன், நான் மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுமே சந்தோஷமாயிட்டு அங்கே ஓகே சொன்னதுமே அங்கே அவள் சந்தோஷமாயிட்டு கூட சேர்ந்து சுற்றுற மாதிரிலாம் கனவு கண்டுட்ருக்கா. பட் அது எல்லாமே பார்த்தா உண்மையிலே கனவு தான். அங்கே நம்ம ஹீரோ என்ன பைத்தியம் ஆயிட்டியா, எதுக்காக நீ இப்படி சுற்றிட்டு இருக்க, இப்போ தான் காலில் அடிப்பட்ட மாதிரி நடித்தா, இப்போ என்ன வலிக்கலையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது திரும்பவுமே அங்கே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவன் அங்கே ஃபிங்கர் 2 காமிக்கிறா, அப்புறம் 3 காமிக்கிறா. 3 மில்லியன் வேணுமான்னு சொல்லிட்டு அவன் கார்டை தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து போனதும், என்ன பண்ணிட்டு இருக்க, நான் ஒரு ரைடை தான் கேட்டேன், இல்லைன்னா பஸ்ஸுக்கு காசு கேட்டேன், ஐவாட்டு போயிட்டுருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே பஸ் வந்ததுமே ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஏறிக்கிறாங்க. எல்லாருமே அங்கே காசை போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. பட் இனிமேல் ஹீரோயின்ட்ட இல்லை கார்டு தான் இருக்கா. ஸோ அந்த கார்டை பார்த்து அங்கே ஒர்க் ஆக மாட்டுது. அவன் என்ன பண்ணுவான், அங்கே ஒரு உண்டியல் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே அங்கே போட்டு விட்டா அந்த பஸ்ஸுமே அவங்கள அங்கே இறக்கி விட்டுருது. பிறகு எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கே வீட்டை கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. அப்போ அந்த குட்டி பையன், அம்மா உங்களோட வீடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க அப்படின்றத சொன்னதும், ஆமாம் இது ரொம்பவே சூப்பரான வீடு தான், இதை விட பெஸ்ட்டாகவே இன்னும் நம்மக்கிட்ட நிறைய வீடு இருக்குது, வா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அங்கே கதவை நாக் பண்ணால் அங்கே மெய்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு யாரும் வந்திருக்காங்களாக்குன்னு சொல்லிட்டு அங்கே கதவை திரும்ப மூடிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன தைரியம் தான் எனக்கே இப்படி அவமரியாதை, நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு வேமா அங்கே கதவை போய் அங்கே ஓப்பன் பண்ண போகிறா. பட் அங்கே கதவு தன்னால் இங்கே ஓப்பன் ஆகிக்குது. இவங்க வேமா அங்கே உள்ளே போயிடுறாங்க. பார்த்தா அவங்க அப்பாவும் அவங்க ஸ்டெப் மதர் தான் இருக்காங்க. அவங்க அப்பா, இத்தனை வருஷமாக நீ இங்கே வராமல் மவுண்டன் ஏரியாவில் இப்போ என்ன உன் பிள்ளை வேற கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்ற செட்டி கேட்குறாரு. ஆமாம், இத்தனை வருஷமாக நான் அங்கே இருந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் இங்கே என்னோட தாத்தா எனக்காக விட்டுட்டு போன கம்பெனிஸ் எல்லாத்தையுமே சமாளிக்கணும்னு வந்திருக்கேன்னு சொன்னதும், அப்போ அவங்க ஸ்டெப் மதர், என்ன பேசிகிட்டு இருக்க, உன்னோட தாத்தா என்னத்தை சொத்தை போய் விட்டுட்டு போனார், வீடு என்னமோ இருக்குது, கம்பெனியெலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, அது எப்படி சாத்தியமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சண்டை போடுறா. நீங்கள் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, நான் கண்டிப்பாக உன்னை அடிச்சங்க வெளியே விட்டுருவேன் அப்படின்றத சொல்கிறாங்க. மெய்டு உங்கள்கிட்ட சொன்னால் உனக்கு அதான் நடக்கும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின், நீங்கள் என்னோட ப்ராப்பர்ட்டிஸில் ஏன்ட்ட இப்படி பேசுகிறீங்களா, உங்களை நான் என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்கிறான். அப்போ அந்த குட்டி பையனுமே, நீங்கள் ரொம்பவே ரூடான பர்சன் சொல்லிட்டு பேசும்போது அவங்க அப்பா பார்த்து எப்பள்ள எப்படி வளர்த்து வச்சிருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும் நம்ம ஹீரோயின் அவங்க பையனுக்கு ஆர்டர் கொடுக்குறா, இவங்களை ஒரு வழி பண்ணி விடுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு அவன் விங்ஸ் எல்லாமே வெளியே பயங்கரமாக அவங்கள
மிரட்டி விட்டுறான். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே பயமாகி போயிடுது. அங்கே அரண்டு போயிட்டு ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பையனை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு இப்போ ஒழுங்கா என்னோட தாத்தாவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுக்குறீங்களா இல்லையா, அது எல்லாமே என்னோட பேரில் தான் இருக்குன்னு சொன்னதும் அவருமே ஒத்துக்கிறாரு. கம்பெனிக்கு நாளைக்கே போன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுமே எங்கள் கம்பெனிக்கு பையனை கூப்பிட்டுட்டு ரொம்ப கிராண்ட் அங்கே வந்துட்டு என்ட்ரி ஆகுறா. அங்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது கம்பெனி அப்படின்றத அந்த பையனுமே சொல்லிட்டு இருக்கான். ரொம்பவே ஹீரோயினுக்குமே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே வந்துட்டு நீங்கள் 2 மில்லியன் லோன் வாங்கியிருக்கீங்க, அதை இன்னுமே பே பண்ணாமல் இருக்கீங்க, ஸோ எல்லாத்தையுமே சீஸ் பண்ண வந்திருக்கோன்னு சொல்லிட்டு கம்பெனி எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிருது. அப்போ சூச்சு சொல்கிறான், இதனால தான் தாத்தா ஈஸியாக வந்துட்டு ஒத்துட்ருக்காரு உங்களுக்கு கம்பெனியை வந்துட்டு கொடுக்குறதுக்காக. ஐ திங்க் இதில் அவரோட வந்துட்டு பிளான் ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு அவருக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறான். அவங்க 2 பேருமே அங்கே வெளியே வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே டிவியில் வந்துட்டு ஒரு தாத்தா வந்து அங்கே நியூஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காரு. என்னோட பேரனை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறவங்களுக்கு அவனோட குவாலிஃபிகேஷன்லாம் என்னன்னு தெரியணும்லன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவன்கிட்ட பண்ணடிக்கிற மிஷின் இதெல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு அந்த பையன் சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். எப்படிலாம் சொல்லிட்டு பொண்ணு கேட்குறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே பார்த்தா அவங்க பொண்ணுங்களுக்கு இன்டர்வியூ எடுத்துட்ருக்காங்க மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக. ஃபஸ்ட் அங்கே ஒரு மாடல் வர்றா, பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கா. பட் அவளை வந்துட்டு பிஹேவியர்லாம் பார்த்துட்டு தாத்தாக்கு பணத்தாசை பிடிச்சவன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. திரும்பவுமே அங்கே வந்துட்டு ஒரு ஃபேட்டான பொண்ணு வந்ததுமே அந்த பொண்ணை பார்த்துட்டு அவர் பயந்து போயிட்டு ஐயோ கடவுளே அவன் என்னை கொண்டுருவா நீ போமா தாயேன்னு சொல்லிட்டு அங்கே போக சொல்லிடுறாரு. அப்போங்க நம்ம சூச்சு வந்து நின்றதுமே என்னடா குட்டி பையன் இங்கே பண்ணிட்டுருக்க, நான் இங்கே வந்துட்டு பொண்ணு பார்த்துட்ருக்கேன் பேரெல்லாம் தேடலைன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்காக தான் வந்திருக்கேன், நீங்கள் வந்துட்டு எங்கள் அம்மாவை மேரேஜ் உங்கள் பேரன் கூட பண்ணி வச்சிட்டிங்கன்னா நானுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அப்படியே அங்கே வந்துட்டு ஐஸ் வச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கான். அந்த பேச்செல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாகி போயிடுது அவருக்குமே. அவன் கண்ணில் வந்துட்டு கோல்டு கலரில் வந்துட்டு எல்லாம் தெரியுமே அவர் அங்கே வந்துட்டு ஷாக்காகி போய் அங்கே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஏற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு நல்லபடியாக இருப்போம், நானுமே நல்ல உங்களுக்கு பேரனாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சு பேசினதும் அவருக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாகி போயிடுது. அப்போ அங்கே வந்துட்டு என்ன இவனை பார்த்தா என்ன எங்கள் சொந்தத்தில் ஒரு பையன் மாதிரியே இருக்கே, ஒருவேளை வந்துட்டு இது எங்கள் ரத்த சொந்தமானு சொல்லிட்டு டவுட் ஆகிட்டுருக்கு. அங்கே இருக்க எல்லாத்தையுமே இந்த பையனை அவங்க அம்மாவை ஏற்றுக்கிறத பற்றி கேட்டதுமே அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ரொம்பவே எங்க சந்தோஷமாயிட்டாங்க, ஓகே சொல்லிடுறாங்க. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே ரோட்டில் உட்காந்துட்டு ஐயோ என் பிள்ளை எங்கே போனான்னு தெரியலையே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த சைடில் நம்ம ஹீரோவும் அவங்க அசிஸ்டன்ட் வர்றாங்க. அவள் குச்சை வச்சுட்டு என்னத்தையே பண்ணுவோமே தடுக்கி கீழே விழுக போயிடுறான். இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துட்டு இவையே அந்த கார்கிட்ட வந்துட்டு விழுந்து நடிச்சவ தானேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா காசெல்லாம் தீர்ந்து போச்சா, இங்கே வந்துட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஆமாம் என்கிட்ட காசு எல்லாமே தீர்ந்து போச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் காசு இருந்தால் குடியே அப்படின்றத அவ சொன்னதும் அவங்க ஒரு காயின் எடுத்து கொடுத்ததுமே ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாய் போயிடுது. காயினை தூக்கி அவன் தலையில் எரிஞ்சுட்டு என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது, பிச்சைக்காரி மாதிரியா தெரியுது, நான் எவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனர் தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க திட்டி விட்டுட்டு வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறா. அப்போ அதை பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்ப கோவமாயிட்டு உண்மையிலே வந்துட்டு இவ சரியான பைத்தியம் தான், இவ்வளோ போய் மேரேஜ் பண்ணுறவன் உண்மையிலே பாவம் செஞ்சவன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டு திட்டிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின் அவங்க பையனை பார்த்துடுறா. ஏய் நீ எங்கடா போன, அம்மா உன்னை எங்கெல்லாம் தேடினேன்னு சொன்னதும் அம்மா நீங்கள் என் கூட வாங்க உங்களுக்கு நான் முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வெளியே அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, இங்கே போய் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்க, செக்யூரிட்டி கார்டு வந்தால் நம்ம 2 பேர்த்தையும் அடித்து விரட்ட போகிறாங்கன்னு சொன்னதும் அம்மா நீங்கள் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வாங்க உள்ளன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து உள்ளே கூட்டிகிட்டு போனதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா வந்துட்டு அங்கே இருக்க டாக் வந்துட்டு எல்லாரையும் பார்த்தா குறைக்கும், ஆனால் இவங்கள பார்த்து எதுவுமே அது பண்ணாமல் இருக்கேன்னு சொல்லிட்டான். என்னன்னா இந்த குட்டி பையன் வந்துட்டு அவனோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அதை அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கான். அப்போ அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே தாத்தாவுக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. என்னடா சாமி யார் வந்தாலும் குறைக்கிறேன்னா இவங்களை பார்த்துட்டு பேசாமல் இருக்கேன்னு. அப்போ அங்கே அந்த குட்டி பையன் வேகமாக ஓடி போயிட்டு அங்கே தாத்தான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கான். இதை என்னோட அம்மான்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். எங்களை ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லும் போது அங்கே நம்ம ஹீரோயினுக்கு என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை. அப்போ அங்கே அவருமே நீ வந்துட்டு எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டு மருமகளாக வரதுக்கு ரொம்பவே தேங்க்யூமா அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டாங்க ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீயும் உன்னோட பையனுமே இங்கே வந்துட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே 100 மில்லியன் உள்ள கார்டை வந்து அங்கே கையில் கொடுக்குறாரு. இது உனக்கு தான் சொன்னதும் ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் இது எல்லாமே உனக்கு தான், உன்னோட ட்ரெஸ்ஸு உன்னோட சாப்பாடு என்ன வேணுமோ நீ வந்துட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம் அப்படின்ற சொன்னதுமே அவங்க 2 பேருமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அப்படியே மேலே இங்கேயும் குதிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அவருக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிடுது. பிறகு இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் பார்த்தா அந்த பொண்ணை வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் பாஸ், இனிமே வந்துட்டு முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே
அவனுக்கு ஹார்ட் எல்லாமே அங்கே பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே வந்துட்டு அந்த சக்தியெல்லாம் பேச ஆரம்பிக்குது. 4 இயர்ஸ் ஆயிருச்சு. இன்னும் வந்துட்டு அந்த 1 இயர்லேயே பாதி வந்து முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நாள்ல அந்த இயர் 5 இயர்ஸ் முடிஞ்சு போச்சுன்னா நீ செத்து போயிடுவ. ஒழுங்கா வந்துட்டு இந்த ஹையரை வந்து தேடி கண்டுபிடிச்சி அந்த குழந்தையோட ரத்தத்தோட அந்த ஹார்ட் எடுத்து உனக்கு செலுத்திக்கிட்டேனா தான் நீ கண்டிப்பாக வந்துட்டு உயிரோட இருக்க முடியும்னு சொன்னதுமே அங்கே அவன் வந்துட்டு நான் சாகணும் நீங்கள் என்ன ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களா தேடி கண்டுபிடிங்கன்னு சொன்னதுமே கண்டிப்பாக பஸ் கூடி சீக்கிரம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அப்போ அங்கே பார்த்தா பேங்க்லேருந்து ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு. இப்படி வந்துட்டு ஏகப்பட்ட காசு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காலி ஆகிட்டு இருக்குன்னு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறான். யார் எப்படிலாம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே தாத்தா அவனுக்கு கால் பண்ணிவிட்டு உன்னோட ஒய்ஃபும் பிள்ளையும் கண்டுபிடிச்சாச்சு, அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, நீ கிளம்பிவான்னு சொன்னதும் தாத்தா யாரை போய் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் வீட்டுக்கு வாடான்னு சொல்லிட்டு அவர் அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஏகப்பட்ட அங்கே வந்துட்டு கவராக இருக்குது, எல்லாமே லக்ஸுரியாக இருக்குது. யார்டா வந்துட்டு இவ்வளோ ஷாப்பிங் பண்ணதுன்னு சொல்கிறப்ப உங்கள் ஒய்ஃப் அங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு அங்கே போயிட்டுருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ஆப்பிள் எல்லாமே பறிச்சிட்ருக்கா, குழந்தைக்காக தான் அவங்க கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. இவன் போய் அங்கே சவுண்டை கொடுத்ததுமே அவங்க ஷாக்காகி போயிட்டு மேலே இருந்தவங்க கீழே விழுகும்போது இவன் வேமா போய் பிடிச்சிடுறான். 2 பேத்துக்குமே ஆக்சிடென்ட் அங்கே கிஸ்மே ஆயிடுது. பட் அங்கே 2 பேத்துக்குமே அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஏன்னா நீயா அப்படின்ற சைட் அங்கே கேட்குறாங்க. உன் கூட என் மேரேஜ் அப்படின்ற சைட் அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்ட் அப்படின்ற சைட்டு கூப்பிட்டதும் மரியாதையாக பேசிக்கோ, ஹஸ்பண்ட் அது இதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோமே உனக்கு மரியாதை இல்லை அப்படின்றத சொல்கிறான். நீ வந்துட்டு இந்த வீட்டில் வேணால் இருந்துட்டு போ, ஹஸ்பண்ட் கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அதுக்கப்புறம் நீ எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே கோவப்பட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹீரோ ஏன் இந்த வீட்டில் இருக்கணுமா, இந்த வெட்டிங் சர்டிஃபிகேட்டை பாரு, உனக்கு எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கோவமாயிட்டு அவன் வேறு அதை கேட்டுட்டு போயிட்டு இருக்கான். பிறகு அவன் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா இவ பின்னாடி வந்து நின்னதுமே இப்போ எதுக்காக பூத மாதிரி வந்து பயமுடுத்திட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஹஸ்பண்ட் உங்களுக்காக தான் நான் வந்துட்டு இப்போ கிஃப்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் உன்னை ஹஸ்பண்ட் கூப்பிடாதான்னு சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவப்பட்டு இருக்கும்போது ஒரு தடவை நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் பாருங்களேன்னு சொன்னதுமே அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே எலிஃபண்ட் டிசைனில் அங்கே வந்துட்டு ஒரு அண்ட்ராயர் இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் கோவமாயிட்டு உனக்கு என்ன நான் 5 வயசு குழந்தை மாதிரி இருக்கேனா, இதை போய் எனக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டி விட்டு அங்கே தூக்கி எறிஞ்சிட்டு போனதுமே சரியான திமிரு பிடிச்சவேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதை அங்கே தூக்கி எறிஞ்சிட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ போய் அங்கே அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கா. அந்த தாத்தாட்ட தான் நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, அவள் உண்மையிலேயே ஒரு பைத்தியக்காரச்சி, அவட்ட போய் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டு ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, நீங்கள் ஒரு தடவை அவட்ட பேசி பாருங்கள், அவளை பற்றி உங்களுக்கு தெரியும்னு சொன்னதுமே நீ வந்துட்டு யாரை பற்றி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, உண்மையிலே அந்த பொண்ணும் அந்த குட்டி பையனும் ரொம்ப நல்லவங்க, நீ தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருக்காமல் இந்த டீயை குடி அப்படின்றத சொல்லும்போது அவன் குடித்ததுமே கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு மயக்கமாகிடுது. அவர் அங்கே ரொம்ப சந்தோஷமாகிட்டு இன்னைக்கு வெட்டிங் நைட்டு கண்டிப்பாக நடந்தே ஆகும்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு உள்ளே தூக்கிட்டு போய் சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினையுமே எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு, ஏமா வெளியே சுற்றிட்டு இருக்கோம், உள்ளே போய் தூங்குன்னு சொல்லிட்டு உள்ளே பிடிச்சவங்க தள்ளி விட்டு கதவை வந்துட்டு லாக் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயின் கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலுமே அங்கே திறக்க மாட்டுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன நீ வந்து வெட்டிங் நைட் வந்துட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்டே இல்லை, உன் ஆசையை நான் நிறைவேற்றிடுறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்ததும் பக்கத்தில் வந்து என்ன சும்மா விட மாட்டேன்னான்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அவன் அப்படியே அங்கே மயக்கமாயிடுறான். அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு கடவுளை செத்துக்கிட்டு போயிட்டானோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே கையெல்லாம் டச் பண்ணி பார்த்தா உயிரோட தான் இருக்கான். சரி மேலே பிடிச்சி தூங்க வச்சிடலான்னு சொல்லிட்டு மேலே பிடிச்சி அங்கே வந்துட்டு படுக்க வைக்கிறா. சரியான திமிரு பிடிச்சவேன்னு சொல்லிட்டு திட்டா. பட் இவன் ஃபேஸ் என்னமோ பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவனை பார்த்துட்டேவும் அப்படியே அங்கே வந்துட்டு கீழே வந்து அவள் பாட்டு அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே ஃபுல் மூன் ஆகிடுது. அங்கே நம்ம ஹீரோக்கு அவனுக்காகவே அங்கே முழிப்பு வந்துடுது. அவனோட பாடி எல்லாமே ரெட் கலரில் அது பாட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக ஜொலிக்க ஆரம்பிச்சிருது. ஐயோ கடவுளை யாராச்சும் பார்த்தா வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கான். பிறகு தாத்தாவும் அங்கே நம்ம சூச்சுவுமே சேர்ந்து அங்கே வெளியே வந்துட்டு விளையாடுறதுக்காக போகிறாங்க. அப்போ அங்கே போயிட்டுருக்கும் போதே அந்த ஃபுல் மூணுன்ற வாசி அவரோட பாடியில் வந்துட்டு ப்ளூ கலரில் அங்கே ஜொலிக்க ஆரம்பிச்சிருது. அவர் தான் அந்த குடும்பத்தோட ஹையரேவும். ஸோ அதனால் அப்படி போயிட்டுருக்கு. இப்போ அந்த குட்டி பையன் மட்டும் என்னை இப்படி பார்த்தானா அவன் பயந்து போயிடுவான். நான் ரூமுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவரு இப்போ எங்கே உட்காந்துருச்சேக்க வா நம்ம வந்துட்டு உள்ளே போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வேமா அங்கேருந்து போகிறாரு. இந்த குட்டி பையனை பார்த்தா அங்கே வந்துட்டு கோல்டன் கலரில் பயங்கரமாக ஜொலிக்க ஆரம்பிச்சிடுறான். அந்த டாக்கு பின்னாடி அவங்க மறைஞ்சிட்டு தாத்தா இப்போ என்னை பார்த்தா என்ன நினைப்பாரு, எனக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஒளி பட அவளுக்கு அங்கே மயக்கம் தெரிஞ்சு போயிடுது. அவனை அங்கே பார்த்துட்டு அவள் அரண்டு போயிட்டு வேமா அங்கே வந்து எஸ்கேப் ஆகி ஓட போகிறா. ஆனால் இவன் வேமா பிடிச்சங்க நம்ம ஹீரோயினை பிடிச்சங்க கிஸ் பண்ண ஆரம்பிச்சது
பண்ணிட்டதுமே அவனோட விங்ஸ் எல்லாமே அங்கே வெளியே வந்துடுது. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவன் கூட ஒன்றா இருந்தப்பயுமே இதே மாதிரி தான் வந்திருக்கு. அப்படின்னா இவன் தான் என் குழந்தையோட அப்பாவான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. நீ யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவன் வேமா அங்கே கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். பட் அங்கே வந்துட்டு அவன் மனசில் நான் இவ கூட சேர்ந்து இருக்கிறப்ப என்னோட சக்தி எல்லாமே நார்மல் ஆகுற மாதிரி ஏன் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே வெளியே பார்த்தா அங்கே கோல்டன் கலரில் பயங்கரமாக வந்துட்டு ஜொலிக்கிறத பார்த்துட்டு இதை நான் இப்போ வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேமா அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயினுமே பயந்தடிச்சு அவங்க வேமா போயிட்டுருக்கா. கீழே அங்கே எல்லாருமே வர்றாங்க. என்ன நடந்துட்டுருக்கு இப்போ வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு ஒளியை யாருமே பார்த்ததில்ல. உண்மையிலேயே வந்துட்டு நம்ம குடும்பத்தோட ஹையர் இருந்தால் தான் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு வர்றாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க கிட்டக்கு வர அந்த பையனோட அந்த ரிங்ஸ் எல்லாமே அங்கே உள்ளே போய் அவனுமே நார்மல் நிலைமைக்கு வந்துடுறான். நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நாங்கள் ஒளிஞ்சு பிடிச்சி விளையாண்டோம், நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தாத்தா இங்கே வரவே இல்லை, அதனால தான் இந்த லைட்டை தொட்டதுமே இப்படி ஒளி வந்துருச்சு அப்படின்றத சொன்னதும் அங்கே தாத்தா சாரி சொல்லிட்டு நான் தான் வந்துட்டு மறந்து போய் உள்ளே போயிட்டேன் மான் சைட் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. பிறகு அங்கே தாத்தாவும் அங்கே அவனுமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் வந்துட்டு அந்த கோல்டன் யாராலையுமே பார்க்குறதே ரொம்ப வந்து ரேர் தான்ப்பா. நம்ம கண்டிப்பாக வந்துட்டு அது லைட்டாக தான் இருக்கும், எதுவே நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஆனால் ஹீரோக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக அப்படி இருக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா அந்த லைட்லேருந்து அவ்வளோ வெளிச்சம் வராது. ஏன்னா ஒருவேளை அந்த பைத்தியக்காரச்சியோட பிள்ளை தான் எனக்கு பிறந்ததா அப்படின்ற சொல்லிட்டு அவன் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். பிறகு ஹீரோயின் அங்கே ரூமுக்கு வந்து நல்ல வேளை இன்னைக்கு உன்னை யாருமே பார்க்கல, நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன், நீ வந்து மாட்டிக்குவே என்னமோன்னு சொன்னதுமே அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு அப்படிலாம் வந்துட்டு உங்களை எந்த பிரச்சனையிலையும் மாட்ட வைக்க மாட்டேன்னு சொன்னதும் நீ பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்றத சரி அந்த பையனுமே அங்கே வந்துட்டு சரின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் அங்கே அவனவே வச்சக்கான்னு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கா. ஒருவேளை என் பையன் வந்துட்டு பெருசாக வளர்ந்து வந்தா இவனை மாதிரி தானே பார்க்க ஹேண்ட்ஸமாக இருப்பான் அப்படின்ற சொல்லிட்டு அப்பாங்க நம்ம ஹீரோ என் மூஞ்சிலையா சாப்பாடு போட்டு வச்சிருக்கு என்னவே பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே தாத்தா சொல்கிறாரு என்ன பேசிட்டு இருக்க, நீ எப்படி அந்த பொண்ணுகிட்ட போய் பேசிட்டு இருக்கா, உன்னை ரொம்ப லைக் பண்ணுறா அதனால பார்க்குறான்னு சொன்னதும் ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு அவனை பார்த்தாங்க ரொம்பவே வந்துட்டு டவுட் ஆகிட்டே இருக்கான். அந்த பொண்ணு வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த பையனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இதை பற்றியே தான் அவனுக்குமே அங்கே யோசனை வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ஃப்ளார் எடுத்து அதை ஒவ்வொன்றா வந்துட்டு பிச்சிட்டே இருக்கா. அவங்க வந்து குழந்தை அவனோட தான் இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அவன் அதை பார்த்து போயிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அடிப்பாவி என்னோட ஃபேவரட்டான ஃப்ளாரை நீ வந்துட்டு இப்படியா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது அந்த குழந்தை வந்து இவனோட தானே, என் பிள்ளைக்கு அப்பா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் போயிட்டுருக்கா. அப்போ அவங்க வந்துட்டு எதுக்காக அந்த குழந்தைய தேடிட்டு இருக்காங்க அந்த விஷயங்கள்லாம் அங்கே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. உள்ளே வந்துட்டு அவங்க பேசுகிறாங்க யாருக்கும் இது தெரியக்கூடாதுன்னு. அப்போ என் பிள்ளைய வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு இவனுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்களா, இவெல்லாம் எப்படி ஒரு பெத்தாப்பா, இவன் வந்துட்டு உயிரோடு இருக்க என் பிள்ளை சாகணுமா, கண்டிப்பாக உனக்கு எப்பயுமே நான் தெரிய விட மாட்டேன்னான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது அப்போ அவங்க வந்துடுறான். இப்போ எதுக்காக நீங்கள் வந்த என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் இந்த பக்கம் வந்தேன் அப்படின்றத அவ சொல்லிட்டு இங்கே வாயேன்னு சொல்லிட்டு ஓங்கி வயிற்றுல ஒரு கிக்கு விட்டதுமே அங்கே வாமிட் வந்துடுது. எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதும் ஏன்னா உன் மூஞ்சை பார்த்தாலே எனக்கு அடிக்கணும்னு தோணுதுடா அப்படின்றத சொல்லி திட்டி விட்டுட்டு போகிறா. வேகமாக போயிட்டு ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ண அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் கண்டிப்பாக இருக்க மாட்டேன், என் பிள்ளைய வந்துட்டு சாவடிச்சிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. நான் வந்துட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருக்கா எதுக்காக போகணும், 3 months தான், 3 months அவன் செத்து போயிடுவான், செத்து போயிட்டேன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு சொந்தமாயிரும், என் பிள்ளை வந்துட்டு ஹையர் ஆயிடுவான், ஸோ வந்துட்டு நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க மாஸ்டர்கிட்ட கால் பண்ணி மாஸ்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கூடி சீக்கிரம் பெரிய பணக்காரி ஆக போகிறேன், உங்களுக்குமே நான் வந்துட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், சிக்கனுமே உங்களுக்கு நிறைய நான் பண்ணி கொடுப்பேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா நான் வந்துட்டு உங்களை அப்பாவை நினைக்கிறேன் என் பிள்ளை பேரை நான் நினைக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பார்த்தா எதையோ கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு அந்த குட்டி போய் அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோயின்ட்ட அம்மா நீங்கள் மட்டும் என்னை விட்டுட்டு எதையோ சாப்பிட்றீங்களான்னு சொன்னதும் நான் ஒன்றும் சாப்பிடல உன்னை விட்டுட்டு, உன்னை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன், இந்த உன்னோட இந்த குட்டி விங்ஸ் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோமே இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவாங்க, அப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படின்ற சேர்த்து அங்கே வந்துட்டு மிரட்டுற மாதிரி பேசினதுமே ஆமாம் நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் எந்த மாதிரியுமே பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான்.
சரி நம்ம ஹீரோயின் அங்கே இறங்கி போயிட்டுருக்கும்போது அவனுமே அந்த சைடில் தான் வர்றான். பட் இக்னோர் பண்ணிட்டு போனதுமே அங்கே முடிய பிடிச்சி இழுத்துட்ருக்கான். மரியாதை என்னை விரியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் கோவப்பட்டுட்ருக்கா. என்ன தைரியம் தான் நீ இப்படி என்னை வந்துட்டு தலைமுடியை பிடிச்சி இழுத்துருப்ப, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொன்னதும், நீ வந்துட்டு ஒழுங்கா இந்த வீட்டில் இருந்துக்கோ, என்கிட்ட வந்து ஏதாச்சும் நீ வந்து உரண்டை இழுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கான். நீயும் உன் பிள்ளை இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கிறணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே வந்துட்டு அவள் விழுக போயிடுறான். இவன் வேமா பிடிச்சவங்க காப்பாற்றுறப்ப ஆக்சிடெண்ட்டாக 2 பேத்துக்குமே இங்கே கிஸ் ஆகிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவன் நர்ஸ் ஆகிறத பார்த்துட்டு, இப்போ நீ சொன்ன வார்த்தையெல்லாம் நீ காப்பாற்றிக்கோ, ஒழுங்கா என்கிட்ட இருந்து விலகிற அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. பிறகு நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க 2 பேருமே அங்கே சாப்பிட வந்தா. அவன் எதை தொட்டாலுமே அதை தொட விடாமல் அதுக்கு வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்கா. 2 பேத்துக்கும் அங்கே சண்டை பயங்கரமாக பெருசாயிட்ருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு அவனை போட்டு பயங்கரமாக அடி அங்கே வெளுத்து விட்டா. அங்கே அவனை பார்த்தா ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துட்டு அங்கே வெள்ளைக்கொடி காப்பிட்ற மாதிரி அங்கே ஆட்டிட்டு அவன் ஃபேஸ் ஃபுல்லாக பயங்கர காயமாக இருக்குது. அவன் எந்திரிச்சு அங்கே உட்காந்துட்ருக்கான். அப்போ அங்கே தாத்தா வந்துட்டு என்னாச்சு 2 பேரும் சண்டை போட்டிங்களான்னு சொன்னதும் அங்கே ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அன்னைக்கு நைட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வெட்டிங் நைட்டை பற்றி கேட்டதுமே, அன்னைக்கு நைட்டா இவன் வந்துட்டு எவ்வளோ மோசமானவன் தெரியுமா, எனக்கு எவ்வளோ பெயினை கொடுத்தா, எனக்கு கழுத்துலாமே பிடிச்சவன் நெரிச்சான்னு சொன்னதும் இவன் இப்படிலாம் பண்ணானா, சரி ஓகே நீ கவலைப்படாத, நான் வந்துட்டு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், 2 பேருமே சேர்ந்து இப்போ ஒரு ஈவெண்ட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா 2 மணி நேரம் ஆச்சு, எவ்வளோ நேரமாக மேக்கப் பண்ணிட்டு இருப்பா, கிளம்புன்னு சொன்னால் அவள் திரும்புகிறா. உண்மையிலே பேய் மாதிரி மேக்கப் போட்டு வச்சுருக்கா. அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு, ஐயோ கடவுளே இப்போ என்ன பண்ணி தொலைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயமாகி போயிடுறான். நம்ம என்ன பூதமன் நடிக்கவா போகிறோம், ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறோம், ஒழுங்காக மேக்கப் பண்ணுன்னு சொல்லிட்டு இவளுக்கு எதுவும் தெரிஞ்சு தொலையாது போலேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தான். இங்கே பாரு உனக்கு என் லிப்ஸை பார்த்தா இப்போ கிஸ் பண்ணணும்னு தெரியலையான்னு சொல்லிட்டு அங்கே லிப்பெல்லாம் ஒரு மாதிரி வச்சு காமிக்கிறா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே வர சொல்லிட்டு இருக்கான். ஒரு பைத்தியக்காட்சிக்கு வந்துட்டு மேக்கப் போடணும் அப்படின்றத சொல்கிறான். கீழே இவங்க எல்லாருமே ரெடியாகி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே இறங்கி விடுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே குட்டி பையன் அம்மா நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்றத சொல்கிறான். அவங்க அசிஸ்டன்ட் மேடம் உண்மையிலே நீங்கள் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்கன்னு சொன்னதும் வாய முடிட்டு பேசாமல் இருக்க மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஜெலஸாகி போயிடுது. பிறகு அந்த ஈவெண்ட்டில் காமிக்கிறாங்க அவங்க ஸ்டெப் மதரும் அவங்க ஸ்டெப் சிஸ்டர் டேசியுமே சேர்ந்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டுமே அந்த லேடிக்கு அங்கே ரொம்ப வயிற்றுச்சலாகிட்டு முறைச்சிட்டே இருக்கவுமே அப்போ அவங்க அதெல்லாமே பார்த்துட்டு யார் அதுன்னு சொல்லி கேட்டதும் இதான் உன்னோட ஸ்டெப் சிஸ்டர் அப்படின்ற சொன்னதுமே இவ தான் வந்துட்டு உங்களையும் அப்பாவே அன்னைக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாலா, நான் கண்டிப்பாக வந்துட்டு இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. இவளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தா தான் இவளுக்கு புத்தி வரும் அப்படின்றத சொல்கிறா நம்ம ஹீரோயின். இப்போ நாங்கள் வந்துடும்னு சொல்லிட்டு குழந்தைய கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவளுமே இன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. அந்த குட்டி பையனை பார்த்தா இங்கே இருக்க ஷெஃப் வந்துட்டு உண்மையிலே சூப்பராக சிக்கன் சமைக்கிறாரு, நம்ம சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நம்மளுக்கு டெய்லி சமைக்க வைக்கணும், தாத்தாட்ட நான் சொன்னால் ஒத்துக்குவாங்கன்னு சொன்னதும் அவளுமே அங்கே சந்தோஷமாகிட்டாங்க. சரி வா நம்ம இப்போ உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகும்போது இவளை பார்த்தாங்க ஒரு கட்டையை வச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் அங்கே அட்டாக் பண்ணுறதுக்காக. அப்போ அங்கே ஆனால் அங்கே அவங்கள அடிக்கிறதுக்கு பதிலாக இவளோட தலையிலே அடிபட்டு அங்கே வந்துட்டு பிளட்டாக வந்துடுது. ஐயோ கடவுளை யார் இது இப்படிலாம் ரொம்ப அக்லியாக இருக்கிறதுக்கு பார்க்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கே வந்துட்டு சொல்லிட்டு வேமா போனதுமே ஒழுங்கு மரியாதையை நில்லுங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க வரும்போது அப்போ அவங்க ஸ்டெப் மதர் வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் நல்லாவே புரிஞ்சுக்கிடுச்சு, அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துட்டு இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறா. அப்போ அந்த குட்டி பையன் நீங்கள் வந்துட்டு என்னோட அப்படின்னா இன்னொரு அம்மா மாதிரி தானே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வெல்கம் பண்ணிகிட்ருக்கான் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணியிருக்கேன், எங்களுக்கு வந்துட்டு ரெட் கலர் எம்ப்ளம் கொடுக்க வேணாமான்னு சொன்னதும் நான் ஏன் கொடுக்கணும்னு சொன்னதுமே இது சைனீஸ் ட்ரெடிஷ்னல்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே எப்படிப்பட்ட ஜென்மங்க சின்ன பிள்ளை கேட்டுமே கொடுக்க மாட்டேதுன்னு சொன்னதும் வேறு வழி இல்லாமல் அவங்களுமே அங்கே கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ அங்கே அவளுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. இவங்களை போய் அசிங்கப்படுத்தணும்னு போனால் நம்மளோட நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவளை பார்த்தாங்க சர்க்கா சாப்பாடெல்லாமே பார்த்துட்டு அங்கே என்ஜாய் பண்ணி அங்கே சாப்பிட்டுட்ருக்கா. அந்த குட்டி பையனுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். சரி ஓகே டைம் ஆயிடுச்சு இப்போ கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போகும்போது எப்படி சாப்பிட்ருக்கா வாயெல்லாமே ஒட்டி போயிருக்குன்னு சொன்னதுமே அவங்க சின்ன பிள்ளை மாதிரி தொடச்சதும் அதை பார்த்துட்டு அவன் இப்படி இல்லாமல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே தொடச்சி விட்டுட்ருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே டேசிக்கு அதெல்லாமே பார்த்துட்டு வயிற்றுச்சலாகிட்டு இருக்கு.
அங்கே நம்ம ஹீரோயின் அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு பார்க்குறா பாரு எப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போய் பார்க்குறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ யார் அதுன்னு சொன்னதுமே அவன் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு கவலையாயிருது. ஹீரோயினுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு இவளை மட்டும் சும்மா மட்டும் விட மாட்டேன், இவ்வளோ இவங்க அம்மையும் பார்த்தா எனக்கு அடிக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அடிக்கிறதுக்கு போயிட்டுருக்கா. ஹீரோ வம்பு பண்ணி வேமா அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். நீ எல்லாம் எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட், எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாமல் அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்டா அது இதுன்னு சொல்லிட்டு ஓவராக பேசினதுமே ஹீரோ வாயடைக்கிறதுக்கு வேற வழி இல்லாமல் பிடிச்சவங்க கிஸ் பண்ணதுமே அந்த குட்டி பையனுமே அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுறான். பிறகு எல்லாருமே சேர்ந்து அந்த கிராண்ட் பாவை மீட் பண்ணிவிட்டு அந்த ட்ரீயை போய் பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. அந்த ட்ரீ வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு புனிதமானது, இது வந்துட்டு ரொம்ப பியூரான கேர்ள் போய் டச் பண்ணால் அது எல்லாமே பிளாசம் ஆகும் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே எக்ஸைட் ஆகிடுறாங்க. அப்போ அந்த டேசி நான் உண்மையிலே வந்துட்டு பியூரான கேர்ள் தான், நான் போய் டச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சந்தோஷமாயிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டுருக்கு. அந்த குட்டி பையன் வாங்கம்மா நம்மளுமே போய் தொடுவோன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போய் டச் பண்ணதுமே நம்ம ஹீரோனோட கையில் அங்கே கீரல் விழுந்துருது. அப்போ அங்கே வந்து பிளட்டு உள்ளே போனதுமே அதில் ஒரு ஃப்ளார் வந்துட்டு பிளாசமாக ஆரம்பித்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை வச்சுருக்கா, இவ எப்படி வந்துட்டு பியூராக இருப்பா, ஐ திங்க் அது டேசியால் தான் வந்துட்டு பிளாசமாக இருக்கும் போலன்னு சொன்னதும் அப்போ அவங்க ஸ்டெப் மதர் ஆமாம் உண்மைதான், என் பொண்ணு பிறந்த நேரம் அப்படி தான் சொல்லிட்டு அங்கே ஜோசியர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்துட்டு ஒரு கதையை அளக்குறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அந்த தாத்தா அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு உண்மையிலேயே உன்னை மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பிமா, நீ உன்னோட பிளட்டை இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணினா ஃபுல்லாமே வந்துட்டு பிளாசம் ஆகும்னு சொன்னதும் அவளுமே தன்னோட பிளட் எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு நிறைய வெட்டி வேற அங்கே யூஸ் பண்ணி பார்க்குறா. பட் வந்துட்டு எதுவுமே நடக்கலை. என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லாரும் கேட்குறாங்க. ஒருவேளை ஃபேக்காக இருக்குமோ அந்த ட்ரீன்னு சொன்னதும் கண்டிப்பாக இப்படி இருக்க சான்ஸே கிடையாது, ஃபஸ்ட்டு முன்னாடி ஏதோ நடந்திருக்கு அதனால தான் இது பிளாசமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து நீ போய் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணுமான்னு சொன்னதுமே ஐயோ அப்பா யார் போய் கையை வெட்டிக்கிட்டு அந்த பிளட்டெல்லாம் கொண்டு போய் வந்துட்டு தடவுவாங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை கண்டிப்பாக நீ தான் போய் பண்ணணும்னு சொன்னதும் அவளுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே பிளட்டை கட் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு காமிச்சதுமே ஃபுல்லாமே இருட்டி பயங்கரமாக பிளாசமாக ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது, இந்த பொண்ணு உண்மையிலே ரொம்ப பியூரானவ அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஹீரோக்குமே அதை பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு ஒருவேளை அன்னைக்கு நைட்டு என் கூட சேர்ந்து இருந்த பொண்ணு இவ தானா, இவளால் தான் வந்துட்டு இப்படி சக்திகள்லாம் கிடைக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அவை யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே விசாரிக்க சொல்லியிருக்கான். அவங்க அசிஸ்டண்ட்டுமே அங்கே டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் அன்றைக்கி தங்கியிருந்த அதே ஹோட்டலில் தான் அவங்களுமே இருந்திருக்காங்க, பட் உண்மையிலே அவங்க தான் அவங்க கூட சேர்ந்து இருந்தாங்களான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் இங்கே ரூமில் காமிக்கிறாங்க. அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க உள்ளே வந்துடுறான். அதை பார்த்துட்டு அவள் பயங்கரமாக கத்திட்டு எதுக்காகடா உள்ளே வந்த, மரியாதையை வெளியே போன்னு சொல்லிட்டுங்க பிடிச்சவங்க தள்ளிட்டு இருக்கா. இவனை பார்த்தா நான் உன்ட்ட பேச தான் வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே நீ என்ன பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் மரியாதை எங்கேருந்து போ அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது இவன் பிடிச்சி இழுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பின்னாடி ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்ததுமே அவ்வளோதான் அவள் வெறித்தனமாக அங்கே ஆகி போயிடுறா. பயங்கரமாக போட்டு அங்கே அடி வெளுத்து விழுச்சா. அப்போ அவன் உண்மையிலே நீ வந்துட்டு பொண்ணு தானா இல்லாட்டி பையன் நான் நீ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே வாய் ரொம்ப ஓவராக பேசுனேன்னு வச்சுக்கோமே, இப்போ பேசிகிட்டு இருக்க வாயுமே நான் உடச்சி விட்ருவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டுருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கடுப்பாய் போயிடுது. நான் வந்துட்டு உன்கிட்ட பேசுகிறதுக்காக தான் வந்தேன், அன்றைக்கி ஹோட்டலில் நடந்த விஷயங்களை பற்றி கேட்குறதுக்காக வந்தேன் 5 இயர்ஸ்க்கு முன்னாடின்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆயிடுது. இவனுக்கு ஏதாச்சும் உண்மைகள் தெரிஞ்சிருப்போம் என்னமோன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பேசிகிட்டு இருக்க, மரியாதை வெளியே போன்னு சொல்லிட்டாங்க வேட்டி விட்றாங்க. பட் ஐயோ கடவுளே நல்ல வேலை வந்துட்டு இவனுக்கு இப்போ தெரிய விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டேன், நாளைக்கு உண்மைகள் தெரிய வந்துச்சுன்னா என் பையனை வந்துட்டு நிலைமை என்ன ஆகிறது, என் பையனை என்கிட்ட பிரிச்சுட்டானா நான் என்ன பண்ண முடியும், ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் எங்கே யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு அவங்க பையங்க விளையாண்டுட்டு இருந்தான். அதவே வந்துட்டு யோசிச்சுட்டு அவனவே பார்த்துட்டு இருக்கோமே, அம்மா என்னாச்சு என்னத்தையும் யோசிச்சுட்டே இருக்கீங்களேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே விளாந்து பிளான் போயிட்டுருக்கு. அப்போ அவன் நான் பேசாமல் வந்துட்டு இவனை கொலை பண்ணிட்டா என்ன, உண்மைகள் தெரிய வந்துச்சுன்னா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிரும், இவனை மாடியிலேருந்து பேசாமல் வந்துட்டு பிடிச்சவங்க தள்ளி விட்டுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அதே மாதிரி அங்கே கற்பனை பண்ணிச்சேக்கா. அதெல்லாம் அப்போ அங்கே அந்த குட்டி பையன் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் முன்னாடி நீங்கள் ஒரு பேபி சிக்கன் மாதிரி நீங்கள் போய் அவரை வந்து பிடிச்சி தள்ளி விடுவீங்களா, அவர் 6 பேக்லாம் வச்சுருக்காரு, அவர் போய் வந்துட்டு கீழே வந்து சாவாரான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதுவுமே கரெக்ட் தான், அவன் போய் சாக மாட்டானேன்னு அவன் சொல்லிட்டேக்கா.
பிறகு பார்த்தா நான் பேசாமல் வந்துட்டு அவனுக்கு பாலில் வந்துட்டு விஷத்தை போட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அங்கே விஷம் போட்டு கொடுத்து அவன் குடிச்சு சாகுற மாதிரி அங்கே வந்துட்டு கற்பனை கண்டுட்டேக்கா. அவர் தான் பாலை குடிக்க மாட்டார் அப்படின்ற சொன்னதுமே அதுவுமே சரிதான் அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவன் குளிக்கும் போது பேசாமல் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துட்றேன் அவன் செத்து போயிடுவான்ல அப்படின்ற சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அந்த குட்டி பையன், அம்மா நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உண்மையிலே நீங்கள் ரொம்பவே கைண்டான பர்சன், நீங்கள் இப்படிலாம் பண்ண மாட்டீங்களான்னு சொன்னதும் ஆமாம் நீ சொல்கிறதுமே உண்மைதான், என்னால் அப்படி பண்ண முடியாதேன்னு அவள் சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிச்சேக்கா. பேசாமல் நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே அவள் ஐடியா பண்ணிவிட்டு குழந்தைய கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கும்போது அந்த பையன் நம்ம எவ்வளோ நேரமாக இங்கேருந்து போயிட்டுருக்கோம், அப்புறமா ஏன் வந்துட்டு வாசல் வரவே மாட்டுதுன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஒரு சவுண்டு கேட்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போங்கன்னு சொல்லிட்டு ஆமாம் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு பார்த்தா அது அந்த குட்டி பையனோட வாய்ஸ் இல்லை, நம்ம ஹீரோவோட வாய்ஸ் தான். அவனை அங்கே பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. 2 பேருமே இந்நேரத்தில் எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லைப்பா சாப்பிட்டுட்டு அப்படியே படுக்கக்கூடாது இல்லை அப்படியே வாக்கிங் தான் போகிறோன்னு சொன்னதும் அப்படியா அப்புறம் ஏன் இந்த பேக்கெலாம் இருக்குன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேக்கை தூக்கி போட்டுட்டு வேமாங்கேருந்து ஓடி போயிடுறா பிள்ளைய கூப்பிட்டுட்டு. அப்போ அவன் இந்த டாக்கை பிடிச்சி திட்டா, நீ எப்போ இவ்வளோ தூரத்துக்கு அமைதியான அப்படின்ற சரி அங்கே ரொம்ப கோவப்படிச்சிருக்கான். பிறகு ஹீரோயின் பார்த்தா அங்கே வெளியே குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது அம்மா அங்கே பாருங்கள் எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்மளும் பேசாமல் வந்துட்டு இதே மாதிரி சிக்கன் ரெடி பண்ணால் என்ன, நம்மளுமே வந்து வியாபாரம் பண்ணி பிழைக்கலாமேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்குமே நல்ல ஐடியா வந்துடுது, நம்ம இப்போவே போய் வந்துட்டு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே எல்லாமே ஏற்பாடு பண்ணுறாங்க. பிறகு இவங்க 2 பேருமே அந்த சைடில் வரும்போது அந்த கோல்டன் கலரில் அந்த ரெக்கை இருக்குது, அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். அங்கே அவன் கண்ணு எல்லாமே அங்கே ரெட் கலரில் மாற ஆரம்பிக்குது. பாஸ் இது என்ன அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே பார்த்தா அவன் ஹார்ட்டில் பெயின் ஆகிட்டு பிளட்டாக வந்துச்சுக்கு. ஸோ வந்துட்டு இது கண்டிப்பாக வந்துட்டு நார்மலாக நடக்க சான்ஸ் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோயின் பார்த்தா இந்த சிக்கனை நீங்கள் ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னதும் அப்படி என்னம்மா மற்றவங்க சிக்கன் இல்லாத ஒன்றதில் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. சாப்பிட்டா தானே தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு வயசான லேடி ஆர்டர் கொடுத்ததுமே நம்ம ஹீரோயினுமே அந்த சிக்கன் அங்கே வந்துட்டு கொடுக்குறா செஞ்சு அதை சாப்பிட்டதுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி அங்கே வந்துட்டு பெயின் ஆகிட்டுருக்கு. ஐயோ கடவுளை வேணத்தையே கலந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஆகி போயிடுச்சு அப்படின்ற சொல்லும் போதே அந்த லேடி நடக்க முடியாது, அவங்க பாட்டு அங்கே எந்திரிச்சு பயங்கரமாக ஓடிட்டு குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு எல்லாமே நல்லா ஆயிடுச்சு அப்படின்ற சொன்னதுமே அங்கே ரொம்ப வந்துட்டு எல்லாருக்குமே சந்தோஷமாகி போயிடுது. இவங்க 2 பேருமே அதை எல்லாத்தையுமே அங்கே நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. இங்கே பாருங்கள் சிக்கன் வித்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் அதை போய் வாங்கி சாப்பிட்டுட்டு பாஸ் உண்மையிலே வந்துட்டு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற சொன்னதும் எனக்கு போய் வந்துட்டு என்னை சாப்பிட சொல்றியா நீன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இவன் பார்த்தா அங்கே ரெக்கை எல்லாமே பயங்கரமாக பறக்க ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப அவன் ஷாக்காகி போயிடுறான். இப்போ இதை வட்ட சொன்னால் கூட நம்ப மாட்டாரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் எதுவுமே பேச என்ன அப்படியே நின்றுச்சிக்க கிளம்பி வா அப்படின்ற சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து இன்டர்வியூ கேட்குறாங்க. சின்ன பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் ரோட்டில் இப்படி வந்து கவலைப்பட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு வந்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொன்னதும் என்ன பண்ணுறது என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்போ சரியான குடிகாரன் கேம்பிளிங் விளாண்டே அவன் வந்துட்டு எல்லாத்தையுமே அழிச்சிட்டான், என்னையும் என் பிள்ளையுமே இப்படி வந்துட்டு நிலைமையில விட்டுட்டான், நாங்கள் அதனால தான் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுது அங்கே பயங்கரமாக ட்ராமா பண்ணுறாங்க 2 பேருமே. அது நியூஸ் எல்லாமே அங்கே ரொம்ப வைரல் ஆகிடுது. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே தாத்தாக்கு அங்கே ரொம்பவே கோவமாகி போயிடுது. என்ன தைரியம் தான் நீ இப்படி கேவலமான வேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அங்கே வந்துட்டு நம்பிக்கை இல்லாமல் அங்கே அடித்ததுமே அங்கே அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. அப்போ அந்த டாக்குமே வந்துட்டு ஒழுங்காக கூட்டிகிட்டு வாடான்ற மாதிரி குறைச்சதுமே வேகமாக விழுந்தடிச்சு அங்கே இருந்து போயிடுறான். அதை பார்த்துட்டு அங்கே தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. அவங்க நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே காசெல்லாமே நிறைய வச்சுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அப்போ அவங்க சிஸ்டர் டேசி அங்கே வந்துட்டு அந்த குட்டி பையன் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் ஒரு பஞ்சு விட்டு எழுந்திரிச்சு என்ன தைரியம் என் பிள்ளைய பற்றி பேசுவேன்னு சொல்லிட்டு இப்போ ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் உன் நிலைமை என்னாக போகுது பாருன்னு சொல்லிட்டு ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அடிக்க சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவங்க பையனுக்கு ஆர்டர் கொடுத்ததுமே அவன் பார்த்தா தன்னோட சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க கூட பயங்கரமாக ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இதனால் பயங்கரமாக அங்கே வந்துட்டு ஒளி வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோக்குமே அந்த ஒளியை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு கண்டிப்பாக நம்ம அங்கே வந்து ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கே வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. இவ்வளோ ஒரு வழி பண்ணி விடணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக தீயலாமே வந்துட்டு பறக்கிற மாதிரி அங்கே வந்துட்டு பண்ணுறாங்க. அப்போ அங்கே லீன் சொல்லிட்டு ஒரு பையன் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே அணைச்சிட்டு உங்கள் பையனோட சக்திகள் எல்லாமே அளவுக்கு மீறி இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் வந்துடுறாங்க. பாஸ் அது உங்களோட பிரதர் தானே, இவர் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்காரு, இவர் வந்து சன்னியாசம் போயிட்டாரு அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஒரு பக்கம் வயிற்றுச்சலாக
டார்க்காகவே இருக்குது ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருக்கானேன்னு. அவன் பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு மரியாதையோட இருந்து விலகியேறு, அவள் என்னோட ஒய்ஃப், அது ஏன் புள்ளன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு 2 பேருமே சண்டை போடுறதுக்கு அங்கே ரெடி ஆகிடுறாங்க. சரி வா ஃபைட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் விட்ட இவன் அடிச்சிடுவான். அப்புறம் இவனுக்கு தான் வந்துட்டு லாஸ் ஆகும், பாவம் இவன் சின்ன பையன் மாதிரி இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு லீ அங்கே சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்லிடுறா. பிறகு வீட்டுக்கு வந்தால் நம்ம ஹீரோயினுக்காக 2 பேருமே சேர்ந்து சாப்பாடெல்லாமே கொடுத்துட்டு இதை தான் நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. நீ இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் சக்தி யூஸ் பண்ண, இவன் யூஸ் பண்ணன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபைட் வந்து அதுக்குள்ளேவும் சாப்பாடு கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபேஸில் போய் அங்கே பட்டுருது. அவ்வளோதான், ஹீரோயின் டென்ஷன் ஆகி போயிட்டு என்னடா நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை தானே போட்டு அடிக்க முடியும், அவனை அங்கே அடிக்கிறதுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். எனக்கு பார்த்தா அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே டாக்டர்கிட்ட நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை, ஜஸ்ட் வந்துட்டு கிஸ் தான் பண்ணேன் அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். நான் ஒய்ஃப் தானே, அவள் வந்து என்னோட ஒய்ஃப் தானே, எனக்கே நான் ரைட்ஸ் இல்லையான்னு சொல்லிட்டு பேசுகிறான். அப்போ அங்கே நம்ம லீக் இதெல்லாமே கேட்டுட்டு கஷ்டமாகட்டும் தான். இப்போ லீ வந்துட்டு போதும் உன்னோட பெருமை பீத்தெல்லாம் நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோனை ஆன் பண்ணிட்டு பேசு, ஃபோனே உனக்கு வரலன்றது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்ற சொன்னதும் வருதோ வரலையோ அவள் என்னோட ஒய்ஃப், ஒழுங்கா நீ அவட்ட இருந்து விலகியர் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்டே பார்த்தா அவங்களோட பேரண்ட்ஸ் அங்கே எல்லாருமே வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்தாங்க நம்ம ஹீரோயின்ட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது, என்ன புதுசாக வந்துட்டு என்ன பரிதாபமாக வர்றாங்களேன்னு பார்த்தா ஃபேஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு காயம். அப்போ அங்கே வந்துட்டு இதுக்கப்புறம் எந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ. நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட லைஃப்பில் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நான் தான் உனக்காக பண்ணேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவன் கன்னத்தில் கிஸ் கொடுத்துட்டு ஓடினதுமே இவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக போயிடுது. நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க வந்துட்டு ஆஃபீஸ்க்கு எல்லாரும் கிளம்பி போனதுமே எல்லாருமே அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு சேர்மன் சேரில் போய் உட்காடுறா. அப்போ அங்கே தாத்தாக்குமே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு அங்கே வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவை பற்றி அங்கே பேசும்போது அவங்க அம்மாவை பற்றி பேசாதீங்க, அவன் வந்துட்டு ரொம்ப மோசமான லேடி, இவனை சின்ன வயசுல விட்டுவிட்டு போயிட்டா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசினதுமே அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. அவங்க அம்மாவுமே பார்த்தா கொஞ்சம் கூட இவனை பற்றி கவலைப்படாமல் அவங்க செகண்ட் ஹஸ்பண்டோட சேர்ந்து அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு தான் நோய் இருக்கு, அவன் கூடிய சீக்கிரம் செத்து போயிடுவான், எல்லா சொத்துமே நம்ம பையன் ஜீக் தான் வந்துட்டு சொந்தமாகும்னு சொல்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினுமே அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க போனதுமே அவங்களுக்கு அங்கே பார்த்துட்டு வந்துட்டு வயிற்றுச்சலாக தான் இருக்குது, இவன் இன்னும் உயிரோடு இருந்துட்டுருக்கானே, செத்து போயிட்டானா எல்லாமே நம்ம பிள்ளைக்கு கிடைக்குமேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட அப்படியே வந்து மருமகன் சொல்லிட்டு எம்லம்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் ஹீரோயின் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீலாம் வந்துட்டு பணக்காரியாக இருந்து என்ன பிரயோஜனம், இவ்வளோ காசை போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே அசிங்கப்படுத்தி அதை எல்லாத்தையுமே அங்கே தூக்கி அங்கே வந்துட்டு எரிஞ்சு விட்டுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு முக்கியமான வேலை வந்ததுமே அங்கேருந்து போயிட்டுருக்கான். இப்போ ஹீரோயின் சாப்பிட்றதுக்காக அங்கே உட்கார வந்ததுமே நீ வந்துட்டு எங்களுக்கு முன்னாடி உட்கார்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கா, வேலைக்காரியை விட மோசமானவ, போய் அங்கே வந்துட்டு வேறு பக்கம் போய் கீழே உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணதும் நம்ம ஹீரோயின் மேனுக்குனே வந்துட்டு எல்லா சாப்பாடையுமே தூக்கி வச்சு சாப்பிட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு என்ஜாய் பண்ணதுமே அந்த லேடி கோவமாயிட்டு அங்கே பயங்கரமாக வந்துட்டு சண்டை போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே வந்துடுறான், கூப்பிட்டு வச்சு இப்படி அசிங்கப்படுத்துறதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இப்போ ஹீரோயின் ரொம்பவே கோவமாயிட்டு நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் தன்னோட சக்தி யூஸ் பண்ண போகிற மாதிரி எங்கே வந்து பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவள் நீ வந்து உன்னோட சக்தியில் யூஸ் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ ஏன்ட்ட என்னடா சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. பட் இங்கே நம்ம ஹீரோ தான் வந்துட்டு தன்னோட சக்தி இல்லாமல் யூஸ் பண்ணி அவனை அந்த ஜன்னல் வழி அங்கே சைடில் வந்துட்டு அனுப்பி விட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். 3 பேருமே சேர்ந்து அங்கே கேம் எல்லாமே விளாண்டுட்டு இருக்காங்க. பட் அந்த குட்டி பையன் தான் வந்துட்டு எல்லாமே அங்கே பர்ஃபெக்டாக வந்துட்டு ஜெயிச்சிட்ருக்கான். ஏன்னா இவன் ஏதாச்சும் ஃப்ராடு பண்ணி ஜெயிக்கிறானா அப்படின்ற சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. பட் எல்லாமே இந்த டாக்கோட வேலை தான். அந்த டாக் தான் வந்துட்டு குறைச்சி அங்கே அந்த பையன்கிட்ட சொல்லி கொடுத்துட்ருக்கு என்ன மாதிரி அவங்க காயின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றத. பிறகு அந்த பையனுமே அங்கே வந்துட்டு டாக்கோட சேர்ந்து அங்கே பால்லாமே போட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு விளையாண்டுட்ருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோவும் அங்கே அசிஸ்டன்ட்மே அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஃபுல் மூன் டே, நீங்கள் அந்த குட்டி பையனோட சேர்ந்து இருந்தீங்கன்னா உண்மையிலே இவன் மேலே தான் அப்படி க்ளோ ஆகுதான்னு கண்டுபிடிச்சிடலாம், உங்கள் பையனா என்னன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடும்லன்னு சொன்னதும் அவனுமே நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரூம்லேயே அவங்க வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயின் சுத்தமாக அங்கே தூங்கவே இல்லை. இவன் எப்படா போவான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தா. அவனுமே அங்கே போகிற மாதிரி இல்லை.
அங்கே வந்துட்டு ஒரு கட்டை தூக்கிட்டு வர்றா அடிக்கிறதுக்காக. இது என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும், இல்லை இல்லை சும்மா தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறா. பிறகு அவனுக்கு அங்கே வந்துட்டு ஒரு மெடிசன்லாம் கலந்து அங்கே வந்துட்டு கொடுக்குறா, சூப்பை குடிச்சிட்டு தூங்கட்டுன்னு. பட் அவன் பார்த்தா அதை அவ்வளவே அங்கே வந்து குடிக்க வச்சு அவளுங்க தூங்க வச்சிடுறான். பிறகு அங்கே வந்துட்டு அவளுக்கு முழிப்பு வரும்போது, ஐயோ கடவுளே இன்னும் வந்துட்டு 3 மினிட்ஸ் தான் இருக்குது, இவன் புள்ள மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவன் பார்த்தா அந்த குட்டி பையன்கிட்ட கதவை ஓப்பன் பண்ண சொல்லிட்டு இருக்கான். அந்த பையன் உள்ள க்ளோ ஆகிட்டு அங்கே பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வேமா அங்கே வந்துட்டு, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எங்கே போயிட்டீங்க, நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே தன்னோட லவ்வை சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணதுமே அங்கே 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாயிட்டு அங்கே உள்ளே போயிட்டுருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. இவன் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு வெயிட் பண்ணி கடைசியில் பார்த்தா அங்கே வந்துட்டு அவனுக்கு அங்கே தூக்கமே வந்துடுது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே டென்ஷனாகி போயிட்டு, இவளுக்கு என்ன தைரியம் தான் இவ இப்படி வந்துட்டு ஏமாத்து வேலை பண்ணியிருப்பா, என்னை பார்த்தா வந்துட்டு முட்டாள் மாதிரியா இவளுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே கோமாயிடுறான். பிறகு அங்கே பார்த்தா அங்கே டைனிங் டேபிளில் சமையல் எல்லாமே பயங்கரமாக பண்ணி வச்சுருக்கோமே. அந்த குட்டி பையன், ஐயோ அம்மா இங்கே பாருங்கள் சாப்பாடு எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதெல்லாமே அங்கே வந்துட்டு பார்த்துட்டு, கடவுளை கன்றாவி என்னத்தை போய் சமைச்சு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்காங்க. இவன் பார்த்தா, நான் தான் ரொம்ப சூப்பராக சமைச்சு இருக்கேன், நான் கண்டிப்பாக வந்துட்டு பெரிய ஷெஃப் ஆகுறது யாராலையுமே ஸ்டாப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட சொன்னதுமே அதை எடுத்து ஒரு வாய் வச்சாலே அங்கே ரொம்ப கன்றாவியாக இருக்குது. எல்லாருக்குமே அங்கே கொமட்டிக்கிட்டு வந்துட்டுருக்கு. அப்போ அவன், நான் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஷெஃப்பாக போகிறேன் பாருங்கள் அப்படின்ற சொல்லிட்டு அவன் சாப்பிட்டா அங்கே வந்துட்டு வாமிட்டே வந்துடுது. என்னால் எப்பயுமே பெரிய ஷெஃப்பாக முடியாதான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அந்த அங்கே வந்துட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறான், நீ பேசாமல் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் வந்துட்டு உனக்கு எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசும்போது, போட முட்டாளேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் போயிட்டுருக்கா. அப்போ அங்கே பார்த்தா அவன் வந்துட்டு அங்கே அட்டாக் பண்ண நம்ம ஹீரோயினை வந்துட்டுருக்கான். பட் நம்ம ஹீரோ அங்கே அவனோட சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி அவனை வந்துட்டு, இதுக்கப்புறம் இவ்வளோ தொந்தரவு பண்ணினா கண்டிப்பாக அவனை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இவ்வளோங்க வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட எப்படியாச்சும் தன்னோட லவ் இன்றைக்கி சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே பொக்கே எல்லாமே எடுத்துகிட்டு அங்கே போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததும், என்னாச்சு எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க இங்கே வந்துட்டு அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் இப்போ கிளம்பிட்டேன், முக்கியமான விஷயமானு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கா. எங்கே போயிட்டுருக்கான்னு சொன்னதும், நான் லியை மீட் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே அவன், நான் இப்போ உனக்கு சூப்பராக மேக்கப் போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக அசிங்கப்படுத்தி விட்டுறான். ஹீரோயின் கோவமாயிட்டு, எதுக்குள்ள அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கும்போது அங்கே ஜியை போய் மீட் பண்ண அவன் என்னாச்சின்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது இவங்க 2 பேருமே மறைஞ்சிருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஃபேஸை அப்படி நிமிந்து பார்த்ததுமே பார்த்தா ஃபேஸில் கன்றாவியாக மேக்கப் இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அங்கே அவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே பட்டம் எல்லாமே வெட்டிட்டு அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவனுக்கு வயிற்றுச்சலாகி போயிடுது. 2 பேரும் பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்றதுக்காக சேரில் வந்துட்டு எதையும் பண்ணி விட்றான். அவங்க சைடில் தள்ளி போய் உட்காந்துருக்காங்க. அங்கே ஐஸ் சாப்பிட்டா அவனோட ஐஸில் வந்துட்டு சக்தியை யூஸ் பண்ணி என்னத்தையும் கன்றாவியை பண்ணி விட்றான். அதை பார்த்துட்டு அங்கே அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாகி போயிடுது. ஐயோ கடவுளே அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே பேசிகிட்ருக்கான். அங்கே வந்துட்டு அங்கே அவளுக்காக வந்துட்டு ஃப்ளார் எல்லாமே கொடுத்ததுமே அதெல்லாமே பார்த்துட்டு இவன் ரொம்ப ஜெலஸ் ஆகி போயிட்டு எல்லாத்தையுமே இங்கே தரையில் ஊண்டி வச்சுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கான். அங்கே ஒரு பர்சன் மட்டும் தனியாக உட்காந்துருக்கவும் இவனுமே அங்கே போய் உட்காந்துட்டு எல்லாருமே இப்படி தான் தனியாக இருக்க வேண்டியதாக இருது, எல்லாம் நம்மளோட தலையெழுத்து அது இதுன்னு சொல்லிட்டு பேசினதும் அப்போ சரியான மெண்டல் போல் அப்படின்ற சொல்லிட்டு அந்த பர்சன் பார்த்துட்ருக்கான். என்ன இப்படிலாம் பேசிகிட்ருக்கானேன்னு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வரவுமே, என்னாச்சு ஏன் இங்கே உட்காந்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். பட் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்ருக்கு அவனை பார்த்துட்டு. ஏன்னா வந்துட்டு ஹீரோயின்ட்டு அங்கே லீவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். பட் நம்ம ஹீரோயின் நான் அவனை தான் ரொம்ப லவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. பட் இவன்ட்ட வந்துட்டு எந்த உண்மைகளையுமே சொல்லாமல் அங்கே வேணுக்குனே வந்துட்டு இரிட்டேட் பண்ணுற மாதிரி அங்கே வந்துட்டு பேசிகிட்ருக்கா. பிறகு அவனை அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக வந்தா. அவனுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே பயந்து போயிடுறா. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற செட் அவங்க மாஸ்டர்கிட்ட போய் மீட் பண்ணிவிட்டு, ப்ளீஸ் மாஸ்டர் நீங்கள் தான் அவனை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொன்னதும் அவனை காப்பாற்றுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ஒரு மிரர் இருக்குது, அந்த மிரர் கண்டுபிடிச்சா கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மிரர் அங்கே தேடுறதுக்கு அவள் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அதுக்காக மாஸ்டர் அங்கே வந்துட்டு எங்கே இருக்குன்னு செட் ஐடியாஸுமே கொடுத்துருக்காங்க. பார்த்தா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட தான் இருக்குது. அவங்க அதை வச்சுட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவன் கூடி சீக்கிரம் செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம பையன்தான் வந்துட்டு இதுக்கு எல்லாமே சொந்தக்காரனாவான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க.
நம்ம ஹீரோயின் அந்த மிரரை கண்டுபிடிச்சி வந்ததும் அவளை பார்த்தா அங்கே வந்துட்டு அட்டாக் பண்ணி அங்கே உள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க. அவள் அதுக்குள்ளே அங்கே இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயிட்டங்க கால் பண்ணி உன்னோட ஒய்ஃபை காப்பாற்றணுன்னா ஃபஸ்ட்டு நீ வந்து சரி, இல்லைன்னா கண்டிப்பாக எதுவும் நடக்காது அப்படின்ற சிட்டுங்க மிரட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக அவனுமே அங்கே வந்துட்டு உள்ளே அங்கே என்ட்ரானதுமே அதை பார்த்துட்டு அங்கே அவள் ஷாக்காகி போயிட்டு நீ இதுக்காக அப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சைட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நீ இல்லாமல் நான் மட்டும் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினமே அவன் இங்கேருந்து காப்பாற்றிட்டு இருக்கான். ஆனால் அங்கே வந்துட்டு அவனுக்கு ரொம்ப முடியாமல் போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே பயந்து போயிடுறான். அங்கே பார்த்தா லீ வந்துட்டு அங்கே குழந்தைய கூட்டிகிட்டு வந்ததும் நீங்களாம் எதுக்காக இங்கே வந்தீங்க, வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கே பேசிகிட்ருக்கான். பட் நம்ம ஹீரோயின் நான் போக மாட்டேன் உன்னை விட்டுட்டுன்னு சொன்னதுமே நீ நான் சொல்கிறத கேளு, ஒழுங்கா நீ வந்துட்டு போ அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே அவனுமே வந்துட்டு முட்டாள் மாதிரி பேசிகிட்ருக்காத, நீங்கள் வந்துட்டு இருந்து என்ன பண்ண போகிற, உன்னால் வந்துட்டு எதுவும் பண்ண முடியுமா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். உன்னை காப்பாற்ற தானே வந்திருக்கோன்னு சொன்னதும் என்னால் மற்றவங்க சாக வேணான்னு சொல்லும்போது அப்போங்க நம்ம ஹீரோயின் சொல்கிறா நீ என்ன பேசிகிட்டு இருக்க, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, கடைசி வரைக்கும் உனக்கு தெரியாமல் போகணும்னு நீ நினைக்கிறியா, அது உன்னோட குழந்தை தான், அன்றைக்கி நைட்டு உன் கூட சேர்ந்து இருந்தது நான் தான் சொல்லிட்டு அவள் எல்லாத்தையுமே ஒத்துக்கிறான். இந்த பிபியால் தான் உன்னை காப்பாற்ற முடியும், நீ வந்துட்டு குழந்தை செத்து போயிடும்னு நினைக்காத, குழந்தை வந்துட்டு ரீபான் ஆகும், அதுக்கப்புறம் சேர்ந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவன் ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்கிறான். இல்லைனாலுமே எல்லாருமே இங்கே தான் இருந்தாகணும்னு சொன்னதும் அவன் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு அங்கே அந்த ட்ராகன் மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ராகன் மாதிரி அங்கே ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சந்தோஷமாக இருக்குது நம்ம ஹீரோயினுக்குமே. அப்போ தாத்தாங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்ருக்காரு. நான் இப்போ வரைக்குமே வந்துட்டு என்ன அப்போ அங்கே தாத்தா ரொம்பவே சந்தோஷமாயிட்ருக்காரு. என்னால் நம்பவே முடியல, என்னோடய பேரனுக்கு இப்படிப்பட்ட பவர் இருக்கா அப்படின்ற சைட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்காரு. இப்படியோ வந்துட்டு என்னோடய குடும்ப வாரிசாக காப்பாற்றிட்டீங்க, ரொம்பவே நன்றி அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அப்போங்க நம்ம ஹீரோவுமே ஆமாம் நான் உனக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிக்கிறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சைட்டு அங்கே பேசினதும் வாய மூடிட்டு பேசாமல் இந்த டயத்தில் நீ வந்துட்டு இதெல்லாம் சொல்லி தப்பிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்றத சொல்லிட்டு அவனை அங்கே பிடிச்சி காதை பிடிச்சி திரிகிட்ருக்கா. இப்படி அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு ஹாப்பியாகிடுது. ஏன்னா ஹீரோ வசமாக விட்டு மாட்டிக்கிட்டானேன்னு சொல்லிட்டு அங்கே சிரிச்சிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.